வணக்கம். இந்த பதிவில் நம்ம கன்னியா லக்னத்திற்கான பலன்களை பார்க்கிறோம். 64 நாட்கள் எப்படின்னா, குரு பகவான் வந்து கேது நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நாட்கள். மேசராசியில் நம்மளுக்கு 8ஆம் வீட்டில் குரு வந்து இவ்வளவு நாள் பரணி நட்சத்திரத்தில் போயிட்டு இருந்தவர் இப்போ வக்ரகதியில் அஸ்வின் நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. 27ஆம் தேதி நவம்பர். அவர் வந்து பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் 64 நாட்களில் 8ல் இருக்கார். அது எப்படிப்பட்ட கேதுவினுடைய செயல்பாட்டை எப்படி வழி நடத்துகிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுடைய லக்னம் கன்னியா லக்னத்துக்கு குரு வந்து 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் உடையவர். அவர் வந்து 8ல் இருக்கார். ஆனால் 8, 4, 12 இதெல்லாமே வந்து ஒரு சம்ஹாரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது லக்னத்துக்கு நல்லதல்ல. லக்னத்துக்கு நல்லதல்லன்னா என்னென்னா, ஒரு லக்னம் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு ஒரு இன்ப வலிமையோடு இருக்கிறதுன்னு பேர். இஷ்டப்பட்டு நம்ம வந்து வாழ்க்கையை வந்து வில்பவரோடு நடத்துறது, முழு ஆளுமை திறனோடு இருக்கிறதுங்கிறது தான் லக்னம். அந்த முயற்சிக்கு வந்து இந்த 4, 8, 12 ஒரு தடை செய்யக்கூடிய ஸ்தானம். ஆனால் இப்போ அந்த கேது எங்கே இருக்காருங்கிறத வச்சு தான் அது முழுமையாகவே 8னுடைய வேலை செய்யுமாங்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும். இப்போ வந்து கேது பயிற்சியாகி நம்ம ராசிக்குள்ளேயே வந்துட்டார், கன்னியிலேயா இருக்கார். அப்போ கேதுனுடைய நட்சத்திர ஆற்றலுக்கு அவர் வந்து பெருசாக வந்து வலு சேர்த்துற மாட்டார். அதாவது லைட்டாக பாதிப்பு இருந்தாலும் அதை பெருசாக பண்ண விட மாட்டார். ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது நம்மளுடைய சிந்தனை செயல்திறனை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ என்னன்னா, இது வந்து ஒரு கற்பனை பயத்தை உருவாக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஜென்ரலாகவே குரு கேது ஆன்மீக கிரகங்கள், ஞான கிரகங்கள், காரகத்துவம் ஞானத்தை நோக்கி இருக்கும். அதனால் வந்து ஒரு அறம் சார்ந்த செயல்பாடுகளில் இருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே அல்ல. பக்தி, ஞானம், யோகம், ஸ்பிரிச்சுவல் லைஃபு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இயங்கக்கூடியது தான். 8ல் குரு இருந்தாலும் அது வந்து அவமானப்படுத்த மாட்டார், நம்மளை ஆரோக்கியத்தை பாதிக்க மாட்டார், கஷ்ட நஷ்டத்தை உண்டாக்க மாட்டார், நல்லது தான் பண்ணுவார். ஏன்னா கேது நமக்கு லக்னத்துக்கு வந்துருச்சு. ஆனால் அதே நேரத்தில் பொருள் சார்ந்த விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா, அது வந்து முழுமையடையாத சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஒரு விஷயத்தை ஆசையை தூண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து முழு மனதோடு இயங்க முடியாமல் தவிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியான பிரச்சனைகளை ஊசலாட்டம் கொடுக்கும். கேதுனாலே ஒரு மாதிரி சஞ்சலம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த கேது வந்து அந்த அவருடைய பொட்டன்ஷியல் வந்து நமக்கு கெட்ட பொட்டன்ஷியலாக இருக்குது. 4, 8, 12 தான் கேதுனுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்பேற்பட்டவர் வந்து நமக்கு லக்னத்தில் வரும் பொழுது சிந்தனை செயல்பாடுகளில் தேவையில்லாத ஒரு சந்தேக புத்திகள், சஞ்சல புத்திகள், இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு, அப்படி வந்து முடிவெடுக்கிறது முடியாமல் அவஸ்தைப்படுறது. அதே போல் தான் நம்மளுடைய உறவுகள் இடத்துல நாம் நடந்து கொள்ள முறைகளில் அவங்களுக்கு சிலது பிடிக்காமல் போகிறது, அதனால் வரக்கூடிய ஒரு சலிப்பு இதெல்லாம் வரும். அப்போ இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து பெரிய பாதிப்பு கிடையாது. ஆனால் கேஷுவலாக எடுத்துக்கணும். அதாவது ஒரு கலங்கின குட்டை தெளிவடைகிறது எப்போ தெளிவடையும்? அதில் வந்து மேலும் மேலும் நம்ம அதில் வைப்ரேஷன் கொடுக்காமல் இருக்கணும். அப்போ வந்து நம்ம மைண்டை ஃப்ரீ பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாயிடும். அப்போ எதையுமே ஈஸி கோயிங்காக எடுத்துக்கிட்டு ஒரு தீவிரமான போக்கை வந்து விட்டுறணும். சீரியஸ் பிஹேவியர் வேண்டியதில்லை. அப்போ இந்த ஞானகாரகன் அப்படிங்கிறது கேதுவாக இருக்கிறதுனால, இந்த குருவும் கேதுவும் 8, 1ன்ற காம்பினேஷனில் இருக்கிறதுனால அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து நம்மளுக்கு வேலை சார்ந்த விதத்திற்கு நன்மைகள் தான் செய்கிறார். அதே நேரத்தில்
சொந்த தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறது இந்த காலத்தில் அவாய்ட் பண்ணிடுங்க. புதுசாக வீடு கட்டுறது அல்லது ஏற்கனவே இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த 64 நாட்களில் வந்து முடிக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அது அப்படியே அந்த ட்ராகிங் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த 4ஆம் இடம் என்கின்ற அந்த வீடு மனை அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு இது முழுமையப்படுத்த முடியாத இடத்துல கேது இருக்கார். மற்றபடி பணம் சேமிப்பில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் நம்மளுடைய கலை சார்ந்த, அறிவு சார்ந்த, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுடைய குழந்தைகள், குதூகலம், கலைகள், இதுக்கெல்லாம் நம்மளுடைய விளையாட்டு திறமை, இதுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. வேலையில் வந்து குழப்பம் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு நீங்களே தான் பிரச்சனைன்னு எல்லோரும் சொல்கிறதுக்கு தோணிடுவாங்க. அதனால் எதையுமே வந்து ஒரு வதந்தி ரூமர் வருதுன்னா அதை வந்து இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ பிரச்சனையே வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை கேட்டுடுறோம், அதை நினச்சி இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு நாமளே வந்து கற்பனை பண்ணிவிட்டு ஒரு பயப்படுறோமில்ல, அதுதான் பிரச்சனை. இது வந்து மாயை அப்படிங்கிறது. அதனால் வேலையிலையும் அப்படி அதாவது கேர்லெஸ்ஸாக இருக்கணும்னு சொல்ல வரல, அதாவது சீரியஸாக இருக்க வேண்டாம். சீரியஸாக வந்து நெகட்டிவாக வந்து பயப்படுத்திக்க வேண்டியதில்லை. அதனால் வேலைக்கு பெருசாக ஆபத்து இல்லை. கணவன் மனைவி உறவுலையும் இதே மாதிரி தான். நம்மளுடைய முகம் நம்மளுடைய இதை காட்டி கொடுத்துரும். ஏன் குழப்ப மனசில் இருக்கிறீங்க, ஏன் சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் வந்து ஒரு நேரம் அப்படி பேசுகிறீங்க ஒரு நேரம் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற கேள்விகள்லாம் வருதுனால நம்ம வந்து மைண்ட் செட்டில் ஏதோ ஒரு ஊசலாட்டம் நடக்குதுன்னு அர்த்தம். அதை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. பிறரை நம்பி பார்ட்னர்ஷிப் போடுறது இந்த டைமில் வேண்டாம். பூர்வீகம், தந்தை வழி உறவுகள், கோயில் காரியங்கள், வெளிநாடு போகிறது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொந்த தொழில் தொடங்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் தள்ளி போடுங்க. புதுசாக ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருந்ததில் அப்படியே ஓடும். மூத்த சகோதர சகோதரி வழி, நண்பர்கள் வழி, இதில் வந்து ஒரு நன்மைகள் கிடைக்கும், சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு அளவுக்கு வளர்ச்சிகள் கொடுத்துரும். மூலதனத்துக்கும் நல்லா இருக்குது. அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் நமக்கு வந்து ஒரு 50% தான் அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அஷ்டம குரு தான். அவர் வேலைக்கு வந்து ஃபுல்லாக வந்து வேலைக்கு வந்து தடை போட மாட்டார். ஆனால் அந்த குருவுக்கு மறைவு ஸ்தானத்தில் போய் கேது உட்கார்ந்துட்டதுனால அது வந்து ஃபுல்லாக கட் ஆகிடுமாங்கிற ஒரு சந்தேக பார்வைகள், அல்லது ஒரு தொழில் நடத்துகிறவருக்கு முதல்ல இருந்த அளவுக்கு வேகமாக போகலையேன்ற ஒரு எண்ணங்கள், இதெல்லாம் ஈஸியாக தோணிக்கிட்டு இருக்குங்கிறது தான் இது சொல்லுது. நமது ஜனன ஜாதகத்தில் உபநட்சத்திர கணக்குன்னு பார்க்கணும். நம்ம பாஸ்கர் அஸ்ட்ராலஜி மெத்தடில் 12 பாவ அதிகாரிகள், உபநட்சத்திரங்கள், 8ஆம் பாவ 12ஆம் பாவ அதிகாரியாக குருவோ கேதுவோ வந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.